என் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ் சமூக உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த காணொலி எதற்காண்டி அப்படின்னா, ஒரு 2 வாரங்களுக்கு முன்பு பரமக்குடியில் தம்பி பாலாஜி வந்து ஒரு வாகனம், அதாவது மணல் திருட்டில் ஈடுபட்ட ஒரு வாகனம் இடிச்சிட்டு போய் அதை கடுமையாக ஃபைட் பண்ணி இன்ன வரைக்கும் வழக்கு பதிவு செய்யாமல் காவல்துறை வந்து அலட்சியப்படுத்திட்டு இருந்தாங்க. ஒரு 2 தினங்களுக்கு முன்பு தான் அதற்கான எஃப்ஐஆரை, அதாவது காவல்துறை தரப்புலேருந்து போட இது இல்லாமல் இவங்க நேராக கோர்ட்டை நாடிட்டாங்க. கோர்ட்டை நாடி கடைசியில் இப்போ சம்மந்தப்பட்ட நபர்கள் மீது வந்து எத்தனையோ வாகனங்களை வந்து, அதாவது லாரி அந்த மணல் திருட்டில் ஈடுபட்ட ஒரு 6 லாரியோ 4 லாரியோ வந்து பிடிபட்டதாக சொல்லப்படுது. இப்போ அங்கே இருந்தக்கூடிய அந்த காவல்துறை ராஜ்குமார் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த விசாரணைக்கு வரணும், வேலை போக கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் காவல்துறையிட்ட, பரமக்குடி காவல்துறையிட்ட நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னா, அங்கே ஒருத்தன் பாதிக்கப்பட்டான். அதாவது அவன் வாகனம் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கான், அவனுடைய வாகனத்தில் சைடு மிரரை போன லாரி இடிக்குது, ஏன்டா இடிக்கிற வைக்கிறேன்னு மறித்து கேட்கும்போது அதில் அந்த மண் திருடாது தெரிஞ்சு வச்சு. இதையும் அந்த காவல்துறை என்ன சொல்கிறாங்க, ஓமயம் போய் இந்த வண்டியை மறிக்கிறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, ஓமயம் ஏன் தேவையில்லாத வேலையை பார்க்குற அப்படின்றதையும் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை கேட்குறீங்க. அது வந்து இன்ஸ்பெக்டர் தான் அதை விஷயம் பேசினா, ராஜ்குமார் அவர்கள் தான் பேசினதாக சொல்கிறாங்க. அது அந்த ஆடியோ தான் கேட்க முடிச்சு. ஆடியோ இல்லாமல் இவர் தான் நம்ம குற்றம் சாட்ட முடியாது இல்லையா, சொல்லப்படுது. அவங்க யார், பாலாஜி அவங்க அம்மா போகும்போது. சரியா, அந்த சம்மந்தப்பட்ட விரும்புவது வழக்கு பதிவு செய்யணும். என்னை இப்படி வந்து ராடால் வந்து எனக்கு பரமண்டையில் அடிச்சிட்டாங்க, இந்த மாதிரி எங்கள் கம்யூனிட்டியை பற்றி பேசிட்டாங்க, கொடியை உடைச்சிட்டாங்க. அதாவது அந்த தம்பி பாலாஜியுடைய வாகனத்தில் முன்னாடி சேப்பச்ச கொடி வந்து இருந்திருக்குது, அதை உடைச்சிட்டாங்க. இவங்க சம்மந்தப்பட்ட அவங்க மீது வழக்கு பதிவு போடும் அப்படின்னா அவங்க பெரிய முதலாளி, அவங்க வந்து மணல் மாஃபியாவிலே நம்பர் 1 அப்படின்ற மாதிரிலாம் காவல்துறை ஒரு பில்டப் கொடுத்ததாக வந்து சொல்லப்படுது. இதற்கு சமரசம் பேசப்பட்டிருக்குது. உனக்கு இத்தனை லட்ச ரூபா வரைக்கும் பணம் தாரேன், இதை விட்டு நீ ஒதுங்கிக்க, உனக்கு ஒரு 3 லட்சம் தாரேன், உனக்கு பாதாடுறதுக்கு ஒரு 2 லட்சம் தாரேன், வண்டிக்கு ஒரு 2 லட்சம் தாரேன் அப்படின்னு ஒரு பேரம் பேசப்பட்டதாக ஒரு செய்தியும் சொல்லப்படுது. அப்போ அவன் என்ன அடிப்படையில் வந்து ஒரு வழக்கு பதிவு செய்யணும்? அவன் காசுக்கு விலை போகிறவனாக இருந்தால் அவன் அப்பயே விலை போயிருந்திருப்பான். தம்பி கடைசி வரைக்கும் எனக்கு நடந்த நிகழ்வு வேறு ஒருத்தருக்கு நடந்துடக்கூடாது, நீங்கள் எஃப்ஐஆரை போடுங்க, நல்லதை கெட்டதை நான் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன், எனக்கு அதில் 10 பைசா வரலாட்டையும் பிரச்சனை கிடையாது. அதாவது இந்த மாதிரி விஷயத்தை ஏற்படுத்தினவருக்கு இவ்வளோ திமுறா என் சமூக அடையாள கொடியை, என் சாதி கொடியை அடையாளமாக வச்சுக்கிட்டு நான் போகும்போது என் சாதி கொடியை ஒடிச்சு போகிறதுக்கு இவ்வளோ திமிர் வருது அப்படின்னா, இவர் பணபல திமிரா, நான் ஏழ்மையாக இருந்தாலும் நான் சுயமாக, அதாவது அந்த தம்பிக்கு அவங்க அப்பா இறந்து போயிட்டார், அவங்க தங்கச்சி அவன் தான் படிக்க வைக்கிறான், அவங்க அண்ணன் ஹேண்டிகேப்டர்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க குடும்பத்தையே பார்க்கக்கூடிய அந்த பொறுப்பில் தம்பி பாலாஜி வந்து இருக்கிறான். அப்படி இருக்கிறவனை நாளைக்கு அந்த வண்டி மிரரை இடித்ததோடு சரி, திடீர்னு வண்டியை இடிச்சிட்டு போயிருந்தா, அவன் எனக்கு உசுருக்கு ஆபத்தாக இருந்தா, அவன் இறந்துருந்தா, அவன் கைகால் உடஞ்சிருந்து அவனும் ஒரு ஹேண்டிகேப்டர் ஆகியிருந்தா, அவன் குடும்பத்தை யார் பார்ப்பா? அந்த மணல் திருட்டில் ஈடுபட்டாங்களே அவங்க வந்து அவங்க குடும்பத்தை பார்க்க போகிறாங்களா? பணம் கொடுத்தா சரியாக வந்துடுமா? 1 கோடி ரூபா பணம் கொடுத்தாலும் போன கைகால் வந்துடுமா? அப்போ வண்டியை வச்சு திமிர்த்தனமாக இடித்ததும் இல்லாமல், பேரம் பேசணும் இல்லாமல், அவ்வளோ இழிவாக வந்து அந்த தம்பியை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்கேன். சரி, இங்கே தான் நம்மளை இடிச்சிட்டு போயிட்டாங்க, என்னடா பண்ணுறாங்க போய் பார்த்தா தான் தெரியுது. வடிவில் ஒரு தடவை ஓடு இப்போ போலீஸிலோட அந்த ஓட்டம் ஓடலாம் கதையா, ஓட்டம் கிழித்து மணல் திருநவை அம்பிட்டு வர்றாங்க. கேட்டால் அந்த மண்ணுக்கு பேர் வேற மண்ணுங்க, ஏதோ கம்மா மண், நாங்கள் இருக்கிறோம் விவசாயத்துக்கு எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி அதில் பர்மிட் வாங்கி அங்கே முழுக்க மணல் திருடப்பட்டிருக்கு. அதை வெளியே கொண்டு வந்தால் காவல்துறை என்ன கேட்குறாங்க, நீ ஏன் போய் வண்டியை மறிக்கிறா, அதை வேலையை நாங்கள் பார்த்துக்குறோம்ல, எங்கள்கிட்ட தகவல் சொல்ல வேண்டியதானே. வண்டியை கையும் காலமாக வீடியோ ஆதாரத்தோட பிடிச்சி கொடுத்தே எஃப்ஐஆர் போட முடியல காவல்துறையால். இதில் காவல்துறை ஃபோன் அடித்து தகவல் சொன்னால் என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு இங்கிட்டு ஃபோன் அடிச்சோன்னே நீங்கள் அங்கிட்டு ஃபோன் அடிச்சு, என்னப்பா லாரி இந்த மாதிரி வந்து நான் ஃபோன் அடிக்கிறேன்ப்பா, லாரியெல்லாம் இது பண்ண சொல்லுங்கள், நாங்கள் வரும்போது எதுவுமே வண்டி இல்லாதவங்களுக்கு பண்ண சொல்லுங்கள் அப்படின்ட்டு இவங்க போகும்போது அந்த மாதிரிலாம் இது நடக்கலை அப்படின்னு ஒரு வீடியோ ஃபுட்டேஜை காமிச்சு அவங்க இது இல்லை தம்பி அப்படிலாம் ஒன்று நடக்கல தம்பி, சும்மா நார்மலாக இதுக்கு விவசாயத்தை மண் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கதையை ஜோடிச்சிருப்பீங்க. அப்போ இன்ன வரைக்கும் அந்த தம்பி போராடி இதற்கு முழுக்க விடுதலை சிறுத்தை கட்சியில் வந்து அண்ணன் பிரபாகரன் வந்து இருப்பார். அவர் என்றைக்குமே சமூக உணர்வுன்றது நல்லா இருக்கக்கூடிய மனுஷன். காசு பணம் முக்கியம் இல்லைண்ணே, எத்தனையோ வழக்கு இதே வந்து அடுத்த சாதிக்காரை வந்து காசு பணத்துக்காண்டி சமரசமாயிருவானேண்ணே, காசெல்லாம் நமக்கு வேணாம்ண்ணே, நமக்கான நீதி கிடைச்சே ஆகணுமே அப்படின்னு பிரபாகரன் தொடர்பு கொண்டு கேட்டேன். பிரபாகரனே தெளிவாக இருக்கிறார், இல்லைண்ணே பாதிக்கப்பட்டவனுக்கு நீதி கிடைக்கணுமே, காசு பணங்கிற என்ன நாளைக்கு காசு கொடுத்தா என்ன வேணாலும் சரி செஞ்சிடலாங்கிற திமிரில் தானே வண்டி மிரரை உடைக்கிறேன், நம்ம சமுதாய கொடியான சிவப்பச்ச கொடியை வந்து உடச்சி தூக்கிடுறேன், சாதியை பற்றி அவ்வளோ தூரம் பேசுகிறான்லண்ணே. அப்போ காசுக்கு விலை போயிரும்ன்ற அடிப்படையில் தான் நான் இந்த இது பேசுகிறேன், நமக்கு நீதி கிடைச்சா போதும்னே அப்படின்ட்டு இன்ன வரைக்கும் பிரபாகரன் சகோதரன்
தெளிவாக வந்து நிற்கிறாப்புல, அந்த தம்பியும் தெளிவாக வந்து நிற்கிறாங்க. இவங்க சரியில்லைன்னு நேராக கோர்ட்டில் வந்து டைரக்ஷன் போட்டாங்க. இப்போ விசாரணைக்கு ஆஜராக சொல்லி வந்திருக்கு தான். அதே மாதிரி இன்றைக்கின்னு நினைக்கிறேன், இன்றைக்கா நேற்று முடிஞ்சேன். அதுக்கப்புறம் நான் கேட்கல, ஏன்னா பல வேலைகள் இருக்கனால நம்ம வந்து கேட்கல. அப்போ ஒருத்தனை வண்டியை இடித்தது மட்டும் இல்லாமல், திமிர்த்தனமாக பேசின மட்டும் இல்லாமல், அப்போ என்ன திமிரில் நீ சமூக அடையாள கொடியை வந்து உடைச்சிருக்க? அப்போ பணபலம் இருக்குன்ற திமிரில் தானே அந்த வேலையை வந்து செஞ்சுருக்கேன். ஆனால் அந்த தம்பி விவரமான ஆள், ஒவ்வொரு விஷயத்துலையும் வீடியோ ஆஸ்பத்திரியிலேருந்து ஒரு வீடியோ போட்டேன். நாளைக்கு என் உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால், நான் போகும்போது ஏதாவது விபத்து ஏற்பட்டால் இவங்க 3 பேர் தான் காரணம். காவல்துறை, அந்த வண்டி ஓனரு, அப்புறம் இன்னொரு பக்கத்து இருக்கார். இவங்க 3 பேர் தான் காரணம். நான் போராட வரணும்ல, எனக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது அப்படின்னு தெளிவாக நம்ம ஊடகத்துக்கு, கலெக்டருக்கு, இது கனிம வளத்துறை அமைச்சர் பிரபுவுக்கு எல்லாத்தையுமே இந்த வீடியோ சென்ட் பண்ணியிருக்கேன். தம்பி விவரமாக மூவ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒவ்வொரு விஷயமும் சரியான முறையில், சட்டப்பூர்வமான முறையில் தம்பி மூவ் பண்ணனால தான் இன்றைக்கி அந்த கோர்ட்டில் டைரக்ஷன் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த வழக்குத்தன்மை எந்த அளவுக்கு வந்திருக்கு என்னன்னு தெரியல. உண்மையிலே தம்பி வந்து பாராட்டணும். எத்தனை பேர் வந்து இதுக்கு என்னென்னா, நம்ம சமூகத்தை சார்ந்தே நிறைய பேர் வந்து சமரசம் பேசினாகலாம். ஏங்க அவங்க காசு இவ்வளோ கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க, வாங்கிட்டு வாபஸ் வாங்க சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம சமூகத்தை சார்ந்த சில பேர்களை வந்து இதெல்லாம் பேசியிருக்காங்களாம். அது யாருன்னு என்னென்னு கேட்டேன், பேர சொல்ல மாட்டேன்றார். நம்ம சமூகத்தில் முக்கிய புள்ளியிலே வந்து நம்மள்ட்ட பேரம் பேசுகிறாங்கண்ணே, என்னன்னே சொல்கிறது அப்படின்னாரு பிரபாரண்ணே. அதை நான் சொன்னேன், அண்ணே நீங்கள் கவனமாக இருங்கண்ணே, காசுக்காண்டி உங்களை போட்டு தள்ளிட போகிறாங்க அப்படின்னே. ஏன்னா இன்றைக்கி காசுக்கு விலை வர கூட்டமாக தான் நிறைய பேர் இருக்குது, இனத்துரோகம் தான் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் பிரபாரண்ணே போகும்போது வரும்போது நீங்கள் கவனமாக இருங்க அப்படின்னு சொன்னேன் அவர்கிட்ட. அப்போ எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். காசுன்னா மனத்தை கூட திண்டுடலாமா நம்ம? காசு தேவைதான், இல்லைன்னு கிடையாது. அது எப்படி சொல்கிறேன் தர, நம்ம ஆளுகளே முக்கியமான புள்ளியெல்லாம் வந்து பேரம் பேசினானே அப்படின்னு சொல்கிறாப்புல பிரபாரன். அது எப்படி சொல்கிறேன்னு தெரில. ஆனால் இருந்தாலும் நம்ம இதை விடுற மாதிரி இல்லைண்ணே. அந்த பையனுக்கு நீதி கிடைச்சே ஆகணும்னே. அவங்க பொய்ன்னு சொல்லணும்னா பொய்யாக இருந்தாலும் கோர்ட்டில் நிரூபிச்சுட்டு போகிறாங்கண்ணே. அப்படியா இருந்தால் நம்ம வந்துடுவோம்ண்ணே, ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. அப்படி தோத்தாலும் நம்ம தோற்றுட்டு போகிறோம்ண்ணே. ஆனால் காசுக்கு விலை போயிட்டோம் அப்படின்றது வந்துடக்கூடாதுண்ணே. 10 லட்ச ரூபா வரைக்கும் பேரம் பேசுகிறாங்கண்ணே, 15 லட்ச ரூபா வரைக்கும் பேரம் பேசுகிறாங்கண்ணே. ஆனால் நான் சமரசம் ஆகலைண்ணே அப்படின்றதையும் பிரபாரன் சகோதரன் வந்து சொன்னாங்க. உண்மையிலே சகோதரர் பிரபாரன் அவர்களுக்கும் தம்பி பாலாஜிக்கும் உண்மையிலேயே வாழ்த்துக்கள். இவ்வளோ சூழல்லையும், ஏன்னா ஒரு மணல் கொள்ளை மாஃபியா அது பெரிய டீமாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட லாரியாவில் வச்சுன்னா பல கோடி ரூபா சொத்து மதிப்பு உள்ள ஆளாக தான் இருக்கும். நம்ம பணத்தை கொடுத்து யாரை வேணாலும் விலை வாங்கிக்கலாம்ன்ற அந்த எண்ணம் இருந்தக்கூடிய அந்த பெரிய அவ்வளோ பெரிய பணம் முதலாளிகள்கிட்டே ஒரு பாமர மக்கள் மோதுறீங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு அதுவே ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. சரியா? நான் உண்மையிலே தம்பி பாலாஜி சண்டை போடுறதா இருக்கட்டும், காவல்துறையாக இருந்தாலும் சரி, சார் நீங்கள் எஃப்ஐஆர் போடுங்க சார், நான் பார்த்துக்கிறேன், நான் சொல்கிறது பொய், நான் பொய் பெட்டிஷன் கொடுக்குறா இருந்தாலும் கோர்ட்டில் நிரூபிச்சுட்டு அவங்க இது பண்ணிட்டு போகிறாங்க சார் அப்படின்னு துணிச்சலாக தம்பி வந்து பேசுகிறேன். அவங்க அம்மாவும் உறுதுணையாக வந்து நிற்கிறாங்க. மற்ற பெற்றவங்களாக இருந்தால் பயப்படுவாங்க, எதுக்குப்பா வம்பு, அவங்க எதாவது நம்மளை ஒன்று தான் பண்ணிவிடுவாங்க, ஒன்று கொண்டு விடுவாங்கப்பா, நம்ம குடும்பத்தில் வேறு ஏற்கனவே அப்பாவு இல்லை, பிள்ளை பொம்பளை பிள்ளை படிச்சுட்டு அதை கரை சேர்க்கணும், உங்கள் அண்ணன் ஹேண்டிகேப்டாக இருக்கான், உடம்பு சரியில்லாமல் இருக்கான் அப்படின்னு பெற்றவங்க அச்சுறுத்தலை ஏற்படுத்துவாங்க பெற்ற பிள்ளைக்கு. ஆனால் அதை தாண்டி நீ பண்ணுறா, நம்ம பண்ணதுக்கு நீதி கிடைக்கணும்டா அப்படின்னு பெற்ற தாய் உறுதுணையாக நிற்கிறாங்க. அதே போல் பிரபாரன் துணை நிற்கிறாங்க. தம்பி பாலாஜி துணிச்சலாக வந்து போராடுறேன். உண்மையிலே உங்கள் எல்லாருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய இந்த போராட்டத்துக்கான வெற்றி கிடைக்கும் நான் நம்புகிறேன். உங்களுடைய போராட்டத்துக்கு இந்த மீடியா மூலிமா என்னென்ன சப்போர்ட் தேவையோ எல்லா சப்போர்ட் வேணும் நான் பண்ணுறதுக்கும் தயாராக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு, தம்பி பாலாஜிக்கு ஒரு நீதி கிடைக்கணும் அப்படின்ற கேட்டுக்கிட்டு மீண்டும் ஒரு காணொளி சந்திக்கிறேன். நன்றி.